விஜய் இப்போ எங்கே போட்டியிட போறாரு? அதான் வேளச்சேரியில் போட்டியிடுவார்னு ஒரு ரூமுறை. ஏன் வேளச்சேரி? வி ஃபார் வெற்றி, வி ஃபார் விஜய் அப்படிங்கிறதுனால இருக்கலாம், நமக்கு தெரியல. பட்டு ஒவ்வொரு முறை மழை காலத்திலும் வேளச்சேரி மிதப்பதை நம்ம பார்க்குறோம். அது ஏரி பகுதி, இவங்க போய் அங்கே அதை ரியல் எஸ்டேட்டாக மாற்றி இந்த அடிப்படை பிரச்சனையான தண்ணீர் தேங்குதலை அவங்களால சரி பண்ணவே முடியல. எவ்வளோ மெனக்கறாங்க, முடியல. இந்த சென்டிமெண்ட் வி ஃபார் விஜய், வி ஃபார் வெற்றி கழகம், இந்த வி ஃபார் வேளச்சேரி, இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய அந்த ஆஸ்தான ஜோசியர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, ஜோதிடத்தை அவர் ரொம்ப நம்புகிற ஒரு கேரக்டர். அவர் ஆக்சுவலாக சந்திரசேகர்னு சொல்லிட்டு கடலூர் பாண்டிச்சேரி எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு ஜோதிடர். அவர் தான் அவருடைய பர்மனண்ட்டான ஜோதிடர். கொரோனா டைமில் அவருக்கு ஏதோ ஒரு திடீர் டவுட் ஜோசியத்தில். அவர் சந்திரசேகரை மீட் பண்ணணும்னு நினச்சி ஃபோன் பண்ணி, சார் கிளம்பி வாங்க அப்படின்னோடனே, சார் நான் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு, இந்த கெடுபிடியில் நான் எப்படி சார் வர்றது அப்படின்னோடனே, நான் ஏன் காரை அனுப்புகிறேன்னு இங்கேருந்து கடலூருக்கு அவர் காரை அனுப்பி அந்த ஜோதிடரை சென்னைக்கு வர வச்சு ஆலோசனைகள் கேட்டு திருப்பி அனுப்பிவிட்டார். அப்போ ஜோதிடத்தின் மீது அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்கிறத நீங்கள் பாருங்களேன். ஸோ அப்போ ஜோதிடர்கள் சொல்கிற தொகுதியை அவர் கட்டாயமாக தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வேளச்சேரியை சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. இப்போ சேஃப் ஹேண்டிலிங்காக பார்க்குறீங்களா சிட்டியில் நிற்கிறது? இல்லை, விஜய் எங்கேனாலும் ஜெயிச்சிருவார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவருக்குன்னு அந்த வசீகரம் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அவரை எதிர்த்து யாருன்னாலும் விஜய் தான் ஜெயிப்பாருங்கிறது கண்கூடான உண்மை. வில்லேஜ் நகரம்ங்கிறதெல்லாம் தாண்டி அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது அவருக்கு எப்பவுமே உண்டு. எப்படி ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆரும் அருப்புக்கோட்டை ஆண்டிப்பட்டின்னு போனாங்களோ, அந்த மாதிரி விஜய் போகிறதுங்கிறது அவருடைய சினிமா புகழுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது சினிமா புகழை வைத்து ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குது. அது கிராமப்புறங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். வாரம் சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்த ஒரு டீம், இன்னும் சொல்ல போனால் ஆதவ அர்ஜுனாவே இந்த வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அவர். இப்போ அவங்களுக்கு சர்வே எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அப்போ இவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் ஒரு சர்வே நடத்தி எந்த தொகுதியில் தாவேக்காவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம இருப்பாங்க. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் இப்போ எங்கே போட்டியிட போகிறாரு? அது ஒரு முக்கியமான கேள்வியாக அரசியல் களத்தில் இப்போ இருக்குது. உங்களோட பார்வையில் விஜய் எங்கே போட்டியிடுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ வர ரூமர் என்ன? அதான் வேளச்சேரியில் போட்டியிடுவார்னு ஒரு ரூமுறை. ஏன் வேளச்சேரி? வி ஃபார் வெற்றி, வி ஃபார் விஜய் அப்படிங்கிறதுனால இருக்கலாம், நமக்கு தெரியல. பட்டு அது ரூமராக தான் இருக்கும். எனக்கு தெரிந்து வேளச்சேரியில் போட்டியிடுவதுங்கிறது ஒரு ரிஸ்க்கான விஷயம். மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா ஒவ்வொரு முறை மழை காலத்திலும் வேளச்சேரி மிதப்பதை நம்ம பார்க்குறோம். அது ஏரி பகுதி, வேறு வழி இல்லை. இவங்க போய் அங்கே அதை ரியல் எஸ்டேட்டாக மாற்றி இன்றைக்கி எவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை அந்த பக்கம் கொண்டு வந்திருந்தால் கூட இந்த அடிப்படை பிரச்சனையான தண்ணீர் தேங்குதலை அவங்களால சரி பண்ணவே முடியல. எவ்வளோ மெனக்கறாங்க, முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சிடறாருன்னு வைங்க. நாளைக்கு அதை சரி பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா, ஏன்னா எவ்வளோ டெக்னாலஜியை அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஏரியில் தானே தண்ணி தேங்கும், நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி ஒரு சிக்கல் அதில் இருக்குது. ஸோ அதனால் அந்த தொகுதியை ஒரு தேர்ந்தெடுத்து நிற்பாராங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னொன்று இப்போ இது போன்ற தலைவர்கள் ரொம்ப சேஃப்டியான தொகுதியை தேர்ந்தெடுப்பாங்க. என்னென்னா அந்த குறைந்தபட்ச மக்கள் தொகை உள்ள தொகுதியாக, ரொம்ப சின்ன தொகுதியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க சுற்றுப்பயணம் போகிறதுக்கும் சரியாக இருக்கும், அவங்க தொகுதியை பார்க்குறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ அப்படி சின்ன தொகுதி எதுன்னு பார்த்து நிற்பதுங்கிறது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும். எனக்கு தெரிந்து அவர் கிராமப்புறங்களுக்கு போயிட்டாருன்னா இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ எம்ஜிஆர் எப்படி அருப்புக்கோட்டை, அது ஒரு சேஃப் ஹேண்டிலிங் பார்க்குறீங்களா? கிராமப்புறங்களில் கிடைக்கிற ஓட்டை விட இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிற ஓட்டை கன்ஃபார்மாக நமக்கு விழுந்துடும் அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஹேண்டிலிங்காக பார்க்குறீங்களா சிட்டியில் நிற்கிறது? இல்லை, விஜய் எங்கேனாலும் ஜெயிச்சிருவார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவருக்குன்னு அந்த வசீகரம் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அவரை எதிர்த்து யாருன்னாலும் விஜய் தான் ஜெயிப்பாருங்கிறது கண்கூடான உண்மை. அதில் அவர் வில்லேஜ் நகரம்ங்கிறதெல்லாம் தாண்டி அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது அவருக்கு எப்பவுமே உண்டு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார் அப்படின்னா நீங்கள் வில்லேஜ் சைடு தான் போகணும். எப்படி ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆரும் அருப்புக்கோட்டை ஆண்டிப்பட்டின்னு போனாங்களோ, அந்த மாதிரி விஜய் போகிறதுங்கிறது அவருடைய சினிமா புகழுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது சினிமா புகழை வைத்து ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குது. அது கிராமப்புறங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதற்கு அவர் முயற்சி பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல.
பட் எந்த தொகுதியில் நிற்க போகிறாருங்கிறத என்னால் கணிக்க முடியல. இல்லை, வந்த ரூமர் படி தான் வேளச்சேரி அப்படிங்கிற ரூமர் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு கேட்குறேன். இந்த சென்டிமெண்ட், இந்த வி ஃபார் வேளச்சேரி, வி ஃபார் விஜய், வி ஃபார் வெற்றி கழகம், இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய அந்த ஆஸ்தான ஜோசியர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் நம்பக்கூடிய விஷயங்களா இருக்குமா அதெல்லாம்? இல்லை, ஜோதிடத்தை அவர் ரொம்ப நம்புகிற ஒரு கேரக்டர். அவர் ஆக்சுவலாக வந்து சந்திரசேகர்னு சொல்லிட்டு கடலூர் பாண்டிச்சேரி எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு ஜோதிடர். அவர் தான் அவருடைய பர்மனண்ட்டான ஜோதிடர். வேணா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கொரோனா டைமில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு திடீர் டவுட்டு ஜோசியத்தில். அவரை சந்திரசேகரை மீட் பண்ணணும்னு நினச்சி ஃபோன் பண்ணி, சார் கிளம்பி வாங்க அப்படின்னோடனே, சார் நான் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா வழி முழுக்க போலீஸ் இருக்குது, அவங்க வந்து கார்லலாம் அனுமதிக்கவே மாட்டாங்க, வரவே முடியாது, ஸோ இந்த கெடுபிடியில் நான் எப்படி சார் வர்றது அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, நான் என் காரை அனுப்புகிறேன். இப்போ சில நம்பர்களை பார்த்தா விட்டுருவாங்க, ஏன்னா அது விஐபி காருங்கும்போது அது வந்து காவல்துறை கட்டாயமாக விஜய் காரெல்லாம் தெரியும். ஸோ அப்போ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரலாம், நான் என் காரை அனுப்புகிறேன்னு இங்கேருந்து கடலூருக்கு அவர் காரை அனுப்பி அந்த ஜோதிடரை சென்னைக்கு வர வச்சு ஆலோசனைகளை கேட்டு திருப்பி அனுப்பிச்சி விட்டார். அப்போ ஜோதிடத்தின் மீது அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்கிறத நீங்கள் பாருங்களேன். ஸோ அப்போ ஜோதிடர்கள் சொல்கிற தொகுதியை அவர் கட்டாயமாக தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வேளச்சேரியை சொன்னாரான்னு எனக்கு தெரியும். அப்போ வேளச்சேரி அப்படிங்கிறது அதை ஒட்டி வர அந்த ரூமர்களும் உண்மையாக இருக்கலாம், தெரியல, நமக்கு தெரியல. முக்கியமாக விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேக்கு அதிகமாக ஓட் பேங்க் இருக்கிற தொகுதியை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறது ஒரு 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 கெஸ்ஸாக இருக்குது. அது மாதிரி தான் வேளச்சேரியும் தேர்ந்தெடுப்பார். வேளச்சேரியில் டிஎம்கே உடைய ஒரு 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 அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் வேளச்சேரி தேர்ந்தெடுத்துக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அப்படி எப்படி ரிஸ்க் எடுப்பாங்க? இப்போ திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் காலகாலமாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவங்க வந்து மாறி ஓட்டு போடவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் போய் எப்படி அவர் நிற்பார்? ஸோ அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட்டு அந்த 18 வயசுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து திமுகவில் இருக்கலாம், அல்லது அதிமுகவில் இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு கட்சியில் இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து நான் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற ஒரு முடிவை எடுத்து பல நாளாச்சு. இப்போ பல ஊர்களில் நம்ம போய் பேசும்பொழுதும் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள்ட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து காலகாலமாக திமுகவில் இருக்கேங்க, ஆனால் என் புள்ள வந்து என்கிட்ட டார்ச்சர் பண்ணுறான், நீ இந்த தடவை தாவேக்காவுக்கு ஓட்டு போடுன்னு. ஸோ அந்தளவுக்கு இந்த பசங்களை சமாளிக்க முடியலங்க, எங்கே போனாலும் டிவிக்கேன்றானுங்கன்னு சொல்லி புலம்புன ஆட்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த வாக்கு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர காலகாலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் மாற மாட்டாங்க. இப்போ அதுதானே அந்த கட்சியினுடைய பலம். இப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு 41% இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த வாக்கு மாறவே மாறாதுங்கிறதுனால சொல்கிறது தான். அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு ஷேக் ஆகி அதில் வர்ற வாக்குகளும் அதிமுகவுக்கு வர்ற வாக்குகளுமா இங்கே வந்து குவிவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டுன்னு இருக்குல்ல, அதிமுகவும் திமுக, அது ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டினவங்க வர மாட்டாங்க இருக்குது. அந்த ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இப்போ விஜய் வந்து 30% வாக்கு இருக்குன்னு கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறாங்க. இந்த 30% எங்கேருந்து வரும்? தனியாக வந்து ஆட் ஆகும் கிடையாது இல்லை. இப்போ ஏற்கனவே இருக்கிற வாக்கு சதவீதத்திலேருந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு வருவார். திமுகவிலேருந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு வருவார், அதிமுகவிலேருந்து கொஞ்சம், நாம் தமிழர்லேருந்து கொஞ்சம், அப்படி பிரிச்சுட்டு வர்ற வாக்குகள் தானே. இப்போ விசிகேவிலேருந்து கொஞ்சம் இப்படி வர்ற வாக்குகள் தான் அது வந்து ஒரு 30% கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதில் யாருடைய வாக்கு அதிகமாக குறைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விசிகே, அப்புறம் வந்து நாம் தமிழர், அப்புறம் பாமக, இப்படி தான் குறையும். அதிமுக கொஞ்சம் குறையும். திமுகவிலேருந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் வந்து காலகாலமாக நான் வந்து உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டேன், என்னால் மாற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த 30%. இப்போது அவர் முதல்ல வந்து தொகுதி வந்து மதுரையில் நிற்க போகிறதா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சின்னு பேசப்பட்டுச்சு, அப்புறம் பல இடங்கள் பேசப்பட்டு இப்போ வேளச்சேரின்னு பேசப்படுது. இந்த மாதிரி நான் இங்கே நிற்க போகிறேன், அங்கே நிற்க போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் எதுக்கு? ஒரு ட்ரெய்லர் எரர், அந்த இடத்துல மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் அண்ட் எரராக பார்க்க முடியுமா அதை? இல்லைங்க, அது நீங்கள் அப்படி பரப்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ அவங்களுக்கு வாரம் சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்காவை சேர்ந்த ஒரு டீம், இன்னும் சொல்ல போனால் ஆதவ அர்ஜுனாவே இந்த வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அவர். இப்போ அவங்களுக்கு சர்வே எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். அப்போ இவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் ஒரு சர்வே நடத்தி எந்த தொகுதியில் தாவேக்காவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கோ அங்கே தானே போய் நிற்பாங்க. அது எந்த தொகுதின்னு நமக்கு தெரியல, ஒருவேளை அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கலாம், அது நமக்கு தெரியலல்ல. இப்போ எந்த மாதிரி தொகுதிகளில், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் அதிகமாக நின்னா
தாவேக்காவுக்கு வாக்கு வர்றது அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு சிட்டியில் இப்போ சிட்டியில் அவர் நிற்கிறாரு அப்படின்னா எந்த மாதிரி தொகுதிகளில் நின்னா அவருக்கு ரொம்ப நல்லது, இன்னும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? அதுதான் சொல்கிறேனே, சிட்டியில் வந்துன்னா எது குறைவான வாக்கு எண்ணிக்கை இருக்கோ அங்கே நிற்கணும். அப்போ தான் வந்து அதிகப்படியான சிரமம் இல்லாமல் அந்த வாக்குகளை பெற முடியும். இன்னொன்று, சிட்டியை பொறுத்தளவுக்கு வந்து சினிமா கவர்ச்சிங்கிறது 2ஆம் பட்சமாக மாறிடும். இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற சினிமா கவர்ச்சி சிட்டியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாலாம் வந்து கிராமங்களை நோக்கி போனது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ரிஸ்கையும் ஏன் எடுக்கிறீங்க, கிராமத்துக்கு போயிருங்கன்னு நம்ம சொல்கிறோம். தாவேக்கா வந்து தொகுதி அறிவிக்கலை அப்படிங்கிற இருந்தாலும் காங்கிரஸ் கூட இப்போ காங்கிரஸ் பலமிக்க இடங்களில் அவங்க சூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அவங்க சொல்கிற இடங்களில் காங்கிரஸுக்கு பெருவாரியான வாக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க நிற்பாங்க அப்படின்னா அது மாட்டாங்க. ஏன்னா இப்போ தொகுதிங்கிறத அறிவிக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமா தான் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கூட்டணி அதை பொறுத்து இவங்க தொகுதி அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வந்து ஒரேடியாக முறிஞ்சு போகலை. அந்த கூட்டணி வந்து அவங்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு, 2 பேரும் கூட்டணி வைப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இங்கே இருக்கிற தலைவர்களை வந்து டெல்லிக்கு வர வச்சு ராகுல் காந்தி பேசினார், மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் பேசினாங்க. அது அப்படியே வந்து ஒரு புறம் அப்படியே போயிட்டே இருக்குது. இதற்கிடையில் வந்து கனிமொழி டெல்லிக்கு போய் கூட்டணி தொடர்பாக பேசிட்டு வந்தாங்க. எல்லாமே பாசிட்டிவாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ திமுக வந்து காங்கிரஸை விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் இருக்காங்க. காங்கிரஸ்லேயும் 2 பிரிவு இருக்குது. ஒன்று தாவேக்காவோட கூட்டணி சேரணுங்கிற ஒரு பிரிவும், திமுகவோடய இருந்துடலாங்கிற பிரிவுமா 2ஆக இருக்குது. இப்போ இதில் யார் கை ஓங்க போகுதுங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. டெல்லி தலைமை எடுக்கிற முடிவு தான். இங்கே தாவேக்காவிலையும் ஒரேடியாக காங்கிரஸ் கதவை சாத்திட்டாங்களான்னா இல்லை. இன்றைக்கி கூட மாணிக் தாகூர் வந்து திமுகவுக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு காரணம் இல்லாமல், ஏதோ ஒரு அறிகுறி இல்லாமல் அந்த வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. இல்லை, திமுகவோட தான் நம்ம கூட்டணி வாயை மூடிட்டு இருக்குங்கன்னா இருக்க தானே போகிறாங்க. அப்போ அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒன்று அங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ முழுமையாக கூட்டணி கதவை தாவேக்கா மூடலை. திமுக வந்து ஒரேடியாக அவங்கள வெளியிலையும் அனுப்பலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க கூட்டணி. காங்கிரஸோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் விஜய் தரன்ட்டார். ஆனால் அது வந்து அவங்க திமுக எதிர்பார்க்குறாங்க. திமுக கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த ஒரு கிளாஷ் இருந்துட்டு தானே இருக்குது இன்னமும். இல்லைங்க, அதை தாண்டி அவங்களுக்கு இந்தியா கூட்டணியில் வந்து திமுக மிக முக்கியமான பங்கு வகிக்குது. டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு ராகுல் காந்திக்கு இருக்குது. ராகுலுக்கு ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்லன்னா கூட அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, 40 எம்பிஸ்னால் சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஆனால் இங்கே தமிழகத்துலேருந்து போனவங்க நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கோரிக்கை வச்சதாக. இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே, கூட்டணி கட்சிகள் எல்லாமே விசிக உட்பட ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறதுக்கு காரணமே விஜய் தான். அவர் தான் முதல்ல அதை அறிவித்தார். தமிழகத்தில் இதற்கு முன்னாடி 2 கட்சிகளும் மாறி மாறி பல கட்சிகளோடு கூட்டணி வச்சுருக்காங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுத்ததே கிடையாது. ஆனால் விஜய் தான் வந்து அவருடைய முதல் மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியிலேயும் நான் பங்கு தரேன்னு சொன்னது மிகப்பெரிய விளைவை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே கேள்வி கேட்பதற்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நீங்கள் கொடுக்கலன்னா விஜய் தராருங்க, நான் அங்கே போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு பயனுள்ள விஷயமாக மாறி இருக்குது. ஆனாலும் திமுக வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு அவங்க நீண்ட காலமாக அதை வந்து ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கலைஞரே என்ன சொன்னார், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை அவங்க வந்து மாற்ற மாட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இப்போது தேர்தலை ஒட்டி வர்றதுனால இப்போ ஒரு சில விஷயங்களை தாவேகா சைட்லேருந்து தேர்தல் அறிக்கையாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் தேர்தல் அறிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதிர்வரும் காலத்தில் இவங்க தேர்தல் அறிக்கை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? திமுக சார்ந்து அதிமுக சார்ந்து இருக்குமா, இல்லை இவங்க 2 பேரும் சொல்லாத சில விஷயங்களை தாவேகா சைட்லேருந்து வைப்பாங்களா? இல்லை, சொல்லாத விஷயங்களை வச்சா தான் அது தனித்துவமாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை எல்லா கட்சியுமே அந்த கட்சியினுடைய ஒரு குழுவை அமைத்து அதை உருவாக்குவாங்க. ஆனால் முதல் முறையாக தாவேகா என்ன பண்ணுது, மக்கள்கிட்டேருந்து அந்த கருத்தை கேட்குது. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து அது கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு பெரிய பிரபண்டா போயிட்டுருக்கு. இப்போ பல்வேறு ஊர்கள்லேருந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் சேர்த்துக்குங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மக்களுடைய ஓட்டு வருங்கிற ஐடியாக்கள்லாம் தொடர்ந்து அவங்க தலைமைக்கு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் அவங்க படித்து பார்த்து அதில் ஏதாவது வித்தியாசமாக ஒன்று கிடச்சிதுன்னா அது தேர்தலே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றதாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு தேர்தலில் கலைஞர் வந்து கலர் டிவி கொடுப்பேன்னு அறிவித்தார். மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு.
அதுக்கப்புறம் கலர் டிவி வந்து ஒரு டிவி கலர் டிவி ஏதோ ரெண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வீடு டிவிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்த காலத்தில் இலவச தொலைக்காட்சி பெட்டின்னு கலைஞர் அறிவித்தார். அது ஒரு பெரிய வெற்றியாக மாறுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்தோ அல்லது தாவேக்காவோ எடுத்துச்சுன்னா கட்டாயமாக அது வந்து ஒரு பெரிய வெற்றியை கூட கொடுக்கலாம். இல்லை, ஆனால் தாவேக்காக்கிட்டே அந்த மாதிரி இலவசங்களை எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் நான் அதிகமாக இதுதான் அதிமுகவும் திமுகவும் செஞ்சிச்சு. தாவேக்காவும் இலவசங்கள் கொடுத்தா அது ஏற்றுப்பாங்களா? இல்லைங்க, இலவசங்கள் இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய தன்னிறைவு பெற்ற குடும்பங்களாக இருக்காங்களான்னா இல்லை. எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, வறுமை இருக்குது, அதெல்லாம் இன்னும் நம்ம வெல்லவே இல்லை. ஸோ ஆனால் திரும்பவும் திராவிட கட்சிகளோட அந்த பாதையில் போகிற மாதிரி தானே இருக்குது இலவசங்களை பண்ணும்போது. இல்லைங்க, நீங்கள் எல்லாம் வந்து மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளோ தேவலாம். இந்த 2 திராவிட இயக்கங்களும் அவ்வளவு பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. அதெல்லாம் வந்து சும்மா போகிற போக்கில் ஒன்றும் பண்ணலன்னா சொல்லவே கூடாது. நீங்கள் வேறு மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அதுவும் முக்கியமாக வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் எங்கேயோ சிங்கப்பூர், இப்போ சிங்கப்பூரை நம்ம வியந்து பார்க்குறோம்ல, அதுமாரி அங்கே உள்ளவன் தமிழ்நாட்டை வியந்து பார்க்குறான். அந்தளவுக்கு நாம் வளர்ந்துருக்கோம் எல்லா துறையிலையும். ஸோ அதனால் இலவசங்கள்ங்கிறது கட்டாயமாக தேவை. கல்வியிலேருந்து சுகாதாரத்திலேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இலவசங்கள் இல்லாமல் நான் ஒரு தேர்தலை அணுகுவேங்கிறது ரொம்ப தப்பாக போயிடும். கட்டாயமாக இங்கே மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதையும் தாவேக்கா செய்யும்னு ஒரு முடிவெடுத்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குது. சரி சார், உங்கள் பிஸி ஷெட்யூலில் இப்போ கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப பதில் சொன்னீங்க, ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் தொடர்ந்து அரசியல் களத்தில் என்ன மாதிரி மாற்றம் நடக்குது அப்படிங்கிறது பேசுவோம் சார். நன்றி. நன்றி. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.